படம் நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க படத்தில். வேற ஒன்று ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி? எல்லாமே நல்லா இருக்கு. டைம் போகிறதே தெரில. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக படம் பார்க்கலாம், போர் அடிக்காது. திருப்பி அந்த மெசேஜ் ஜாதின்னு சொல்றது வந்து எப்படி? ப்ரோ இது வந்து யாருமே ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாத்தையுமே இருக்கு. அது ஊரில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அவங்க அதை விட்டுட்டு வெளியில் போயிட்டு முக்கியமான ஒரு இடத்துக்கு படித்து ஒரு இடத்துக்கு வெளியில் போகும்போது தான் அவங்க வந்து இவங்கள மொத்தமாகவே இப்படி தான் நினைக்கிறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. ஊர்லேயே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு இடத்துக்கு புதுசாக போகும்போது ஓ இதுதான் போல மற்றவங்க நம்மளை இப்படி தான் நினைக்கிறாங்கன்றது தெரியும். அதனால ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒன்றா இருக்கணுன்றதை காட்டுறோம். சில பேர் வந்து இவங்க பிரிஞ்சே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ஆசைக்கு இவங்க இது பண்ணாமல் அது புரிஞ்சுன்னு இவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாக்க அவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்ன Sports சப்ஜெக்ட்? ஸ்போர்ட்ஸ் பற்றி தான், ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் எடுத்திருக்காங்க. நல்லா நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கனால வந்து பார்த்துட்டு இருக்கோம். படம் கிரிக்கெட் பேஸ் பண்ணது நல்லா இருக்கு. நம்ம வீட்டாண்ட ஒரு கிரிக்கெட் பற்றி அந்த பசங்கள்லாம் சண்டை போட்டுப்பாங்களா ஆப்போசிட், அந்த மாதிரி ஷார்ட் ஆகுது. படம் வேற ஏதோ நோக்கி போகுது, நல்லா இருக்கு. கண்டென்ட் வைஸ் வந்து எப்படி இருக்கு? கண்டென்ட் வைஸ் அதுதான் ப்ரோ, நம்ம லைஃப்ல நடக்கிறது தான். சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடுவோம்ல, அந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அசோக் செல்வன் இல்லை எல்லாருமே, சாந்தனு, அசோக் செல்வன், அந்த ஹீரோயின் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பாக்யராஜ் பையன் நடிச்சிருக்காரு, அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. நிறைய பேரோட பர்ஃபார்ம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஒரு கண்டென்ட்டா இருக்கு? இது வந்து கிரிக்கெட் பேஸ்டு அரசியல் படம், நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பர், எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது நார்மலாவே வந்து ஜாதி அரசியல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க படத்துல வந்து ரஞ்சித் சாரோட படத்துல வந்து இது இருக்க தான் செய்யும், ஆனா அது கரெக்டா இருக்கு. கரெக்டா என்ன நடக்குதோ, ஒரு சமுதாயத்துல என்ன நடக்குதோ அதை கரெக்டா சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கு ப்ரோ, ப்ளூ ஸ்டார் சூப்பரா இருக்கு படம். எப்படி சொல்றதுன்னா, அவரோட ஸ்க்ரீன் பிளேவும் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கு. அவரோட வந்து என்ன சொல்றேன்னா, எல்லாமே எல்லாத்துக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த காலத்துல கிரிக்கெட் நடந்ததை வந்து எடுத்திருக்காரு, ரியல் கதையாக தான் எடுத்திருக்காரு. பிஜிஎமும் நல்லா இருக்கு, மியூசிக்கும் நல்லா இருக்கு. எனக்கு அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, சாந்தனமும் அசோக் செல்வனும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி எல்லாரும் இப்பயும் அப்படியே இருக்கணும் சொல்லிட்டு ஒரு இதுவாக இருக்கு. அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஓவரால் வீக்கெண்டுக்கு இந்த படம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து 5க்கு 4.5 கொடுப்பேன் நான். முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க, இந்தியாவில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் பார்க்க வேண்டிய படம். உங்ககிட்ட இருக்க இளைஞர்களையோ இல்லை உங்கள் ஊரில் இருக்க இளைஞர்களையோ நம்ம என்னவா கைட் பண்ணுறோம், அவங்களை சரியான வழியில் கைட் பண்ணுங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒரு படம். ஆனால் இளைஞர்கள் வந்துட்டு எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் படிங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு காமனான விஷயம் தான். ரெண்டும் முக்கியமாக நீங்கள் எல்லாம் ஒன்றா இருங்க அப்படின்றது அந்த படம் சொல்லுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒன்றா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே எதுவுமே இங்கே கிடையாது. நீங்கள் ஏன்டா பிரிச்சுக்கிறீங்கன்றது தான் அந்த படம். அதை வந்து ஸ்போர்ட்ஸ் பேஸில் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு படம். ஸ்போர்ட்ஸ் பேஸ்ல வந்து ஜீவா இந்த மாதிரி படங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அந்த படத்தோட இந்த படத்துல நல்லா டிஃபரெண்ட் இருக்கும். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு வேறு ஜோனில் இருக்குன்னா அது சேம் பேட்டர்ன் ஆஃப் இது வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும். அப்புறம் அந்த நம்ம ஊரோட கல்ச்சர் இருக்குல்ல, டவுன் அந்த பக்கம் அரக்கோணத்துடைய கல்ச்சர் அண்ட் வேற ஒரு காதல், வேற ஒரு ஜோன், டவுனில் இருக்க ஒரு காதல் ஜோன். அண்ட் ஊருக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஊருக்குள்ளேயே ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு தானே நீங்கள் வெளியே வர முடியும். நீங்கள் இங்கே அடிச்சுப்பீங்க, ஆனால் வெளியே உனக்கு இன்னொரு எதிரி இருப்பான் அப்படின்னும் போது ஓகே, அந்த எதிரி இவங்க அடிச்சிருவாங்கன்னு நினைக்கும் போது பார்த்தா தான் தெரியுது அடிக்கிறதே எண்ணம் இல்லை, உன்னை அடிக்கிறது எங்கள் எண்ணம் இல்லை, உன்னையும் ஒன்றா வச்சுக்கிறதா எங்கள் எண்ணன்னு படம் முடியும் போது அது ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். சூப்பராக இருக்குது. ஸோ மியூசிக் நல்லா இருக்குது, எடிட் நல்லா இருக்குது, அந்த சினிமோட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருக்குது, டைரக்ஷன் டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல கூஸ் பம்பான ஒரு படம் இந்த வீக்கெண்ட், எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ப்ளூ ஸ்டார் படம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். ஏன்னா இது இந்த மாதிரியான படங்கள் வந்து பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு சொன்னாலே பல ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா என்ன தெளிவாக சொல்ல வரோன்னா, எங்கே யார் எப்படி தோத்துட்டு இருக்கோம், எப்படி யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் இதில் நான் ரொம்ப கனெக்டாக வந்தேன்னா, நானும் கிரிக்கெட்டர் தான். பட் அதில் நானும் எங்கள் அண்ணன் ரொம்ப கிரிக்கெட்டர். எப்படி எல்லாருமே தோல்வி அடைஞ்சோம். எங்கள் ஊர்லலாம் வந்து பல சச்சின் டெண்டுல்கர், பல தோனி, பல கங்குலி எல்லாருமே வந்து வைன் ஷாப்புக்கும் லவ் ஃபெயிலியர்லும் அப்படி இப்படின்னு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட எப்படி வாய்ப்பு மறக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களும், அந்த வாய்ப்பை எப்படி மீட் எடுக்கணும், அந்த வாய்ப்புலேருந்து எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு புதிய பரிணாமமாக இந்த படம் இருக்கும். ஏன்னா எப்படி ஜெயிக்கணுன்றது ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இது ரொம்ப கனெக்டிவாகவும் இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். முக்கியமாக ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதில்
எல்லாருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அசோக் செல்வன் அவருடைய இந்த படத்தில் வந்து அவர் பெரிய மாஸ் ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிடுவார். அதை தாண்டி சாந்தனு வந்து ரொம்ப புதுசாக பார்க்கலாம் இந்த படத்தில். ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்காரு நிறைய இடத்துல. அப்புறம் பாண்டியராஜ் சார் பையன் வந்து அவரும் சூப்பராக பண்ணியிருக்காப்ல. அவரும் செம்மையாக அவரை பார்க்கும்போது தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் படத்துலேயே. அப்புறமா புல்லட் பாபுன்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் எல்லாம் ரொம்ப தெளிவாக ரொம்ப சூப்பராக ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப பெரிய அரசியலை பேசிட்டு போயிருப்பாப்ல. ஸோ அந்த மாதிரியான அரசியல்லாம் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்னடா அரசியல் இவ்வளோ அப்படி அரசியல்லாம் எதுவுமே இல்லை. மற்றவங்களை எப்படி பார்க்கணும், மற்றவங்களை எப்படி அணுகணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து எப்படி ஜெயிக்கணுன்ற ஒரு சூப்பரான விஷயத்த பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தெளிவான ஒரு படமாக ப்ளூ ஸ்டார் இருக்கும்.